வணக்கம். புதுச்சேரியில் இருக்கிற தவளக்குப்பத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் தென்னம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே தான் அழகர் முத்து ஐயனார் கோவில் இருக்குது. இங்கே உள்ள ஐயனார் தன் இரு மனைவிகளுடன் காட்சி தராரு. பொதுவாகவே ஐயனார் கோவிலுக்கு பெண்கள் போக மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு பெண்கள் வராங்க. ஏன்னா இங்கே உள்ள ஐயனார் தன் இரு மனைவிகளான பூரணி பொற்கலையுடன் காட்சி தராங்க. இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா, இங்கே வர பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியோடனே ஒரு பொம்மையை வாங்கி வச்சு தங்களோட நேர்த்திக்கடனை முடிச்சுக்கிறாங்க. அதற்கு உதாரணமாக இந்த கோவிலை சுற்றி 5000க்கும் மேற்பட்ட பொம்மைங்க இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு போய் பூசாரிக்கிட்ட போய் பரிகாரம் கேட்டால் அவங்க பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 27 நாட்கள் விரதம் இருக்கணும். இந்த 27 நாட்களில் 3 முறை இந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதாவது 9 நாளுக்கு ஒரு முறைன்னு. அந்த 27 நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அப்படி குழந்தை பிறந்த பிறகு பொம்மை வாங்கி வச்சு நம்மளோட நேர்த்திக்கடனை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் பூசாரிக்கிட்ட போயிட்டு பரிகாரம் என்னன்னு கேட்டோம்னா அந்த பரிகாரத்தை சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் செஞ்ச பிறகு நம்ம கல்யாண பொம்மை வாங்கி வச்சு நம்மளோட நேர்த்திக்கடனை முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் நம்மளுடைய குறை என்னவோ, குழந்தை இல்லை என்றால் குழந்தை இல்லை, திருமணமாகவில்லை என்றால் திருமணமாகவில்லை, அல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள், வீடு கட்டும் ஆசை உள்ளவர்கள், இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய கோரிக்கையை ஒரு காகிதத்தில் எழுதி தர வேண்டும். அதனை ஐயனாருடைய கையில் கட்டி வச்சிடுவாங்க. நாம் இங்கேருந்தே அதை எழுதி எடுத்து செல்ல வேணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஆட்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எழுதி தர சொல்லி நாம் கொடுத்துடணும். அந்த காகிதத்தை பூசாரி ஐயனாருடைய கையில் கட்டிடுவார். இந்த கோவிலில் உள்ள ஐயனாருடைய பெயர் அழகர் முத்து ஐயனார். இதே கோவிலில் ஒரு சித்தர் ஜலசமாதி அடைஞ்சிருக்காரு. அவருடைய பெயரும் அழகர் தான். இவர்கள் 2 பேருடைய ஆசீர்வாதம் தான் மக்களை காத்தருளுது. குழந்தைங்களுடைய மேல் படிப்பு போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க. அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டராகவோ இன்ஜினியராகவோ போலீஸாகவோ ஆயிட்டாங்கன்னா ஒரு பொம்மையை வாங்கி வச்சு தங்களோட நேர்த்திக்கடனை முடிச்சுக்கிறாங்க. அதே போல தான் வீடு கட்டுபவர்களும் அவங்களும் தங்களுடைய வீட்டு வேலை முடிஞ்ச உடனேயே ஒரு வீட்டு பொம்மையை வாங்கி வச்சு தங்களோட நேர்த்திக்கடனை முடிச்சுக்கிறாங்க. கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாம். சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தவர் தான் இந்த ஐயனார். இந்த ஐயனாரை ஒரு குழந்தைய கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு வராரு ஒரு முனிவர். அந்த முனிவர் இந்த குழந்தைக்கு அழகர்னு என பெயர் வைக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய பெயர் தான் பூரணி பொற்கலை. ஐயனாரும் வளர்ந்து வீரனாக நிற்கிறாரு. ஒரு சமயம் ஒரு மந்திரவாதி மந்திரக்கட்டு மூலம் இந்த பகுதியில் ஆண்டுகிட்டு இருந்த சிற்றரசுகளை சிறப்பிடிச்சிட்டு போயிடுறான். மக்கள் எல்லாரும் முனிவர்கிட்ட போயிட்டு தங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிற்றரசரை மந்திரவாதி தூக்கிட்டு போயிட்டான்னு. முனிவர் ஐயனாரை கூப்பிட்டு மந்திரவாதியை அழிச்சிட்டு சிற்றரசர்களை கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஐயனார் போய் மந்திரவாதியை ஒரு வழி ஆக்கிட்டு சிற்றரசர்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. முனிவருக்கு ஒரே சந்தோஷம். உனக்கு என்ன வேணும்னு ஐயனார்கிட்ட கேட்குறாரு. அதற்கு ஐயனார், உங்களுடைய மகள்களை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க. அது மட்டும் இல்லை, என்னை விட பலசாலியாக இருக்கிற ஒருத்தரை எனக்கு காவலாக வைங்கன்னு சொல்கிறாரு. சரி, நான் என்னோட மகள்களை கட்டித்தரேன், ஆனால் அவர்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாது, அவர்களை நீ நல்லா பார்த்துக்கணுன்னு ஐயனார்கிட்ட வரம் கேட்குறாரு. ஐயனாரும் சத்தியம் செஞ்சு தராரு, நான் வந்து அவர்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு. ஐயனாருக்கு பூரணியும் பொற்களையும் திருமணம் செய்து வைக்கிறாரு. வீரபத்திரர் அவர்களுக்கு காவலாக நிற்கிறாரு. ஒரு சமயம் ஐயனாரும் பொற்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
அந்த சமயம் வந்த பூரணி அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தன்னுடைய தலையை விரிச்சு போட்டு உலர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதை தூரத்திலிருந்து பார்த்த முனிவர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பூரணி அழுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்து ஐயனாருக்கு சாபமிட்டுறாரு. உனக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணமே ஆகாதுன்னு சாபமிட்டுறாரு. அதனால தான் அடுத்த ஜென்மத்தில் ஐயனார் ஐயப்பன் அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அதுதான் அழகர் சித்தர் ஜலசமாதி. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு அழகர் என்ற சித்தர் வந்திருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் இந்த சித்தர்கிட்ட போயிட்டு தங்களுடைய குறைய சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை சந்தோஷமாக வாழ வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சித்தர் கிணற்றுல இறங்கி ஜலசமாதி அடைஞ்சிடுறாரு. முன்னாடி சித்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் ஊர் மக்கள் தங்களுடைய குறைய சொன்னாங்க. ஆனால் இப்போ சித்தர் இல்லை. அதனால் ஊர் மக்கள் அந்த ஜலசமாதி கிட்ட போய் தங்களுடைய பிரார்த்தனை வச்சாங்க. பிரார்த்தனை நிறைவேறியதும் ஒரு பொம்மையை வாங்கி வச்சு தங்களோட நேர்த்திக்கடனை முடிச்சுக்கிட்டாங்க. அதனை தொன்று தொட்டு தான் இந்த கோவிலில் 5000க்கும் மேற்பட்ட பொம்மைங்க இருக்குது. இந்த கோவில் கடலூர் மாவட்டத்தில் தென்னம்பாக்கம் என்ற ஊரில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு புதுச்சேரியிலிருந்தும் போகலாம், கடலூரில் இருந்தும் போகலாம். கடலூரில் இருந்து தென்னம்பாக்கம் 16 கிலோமீட்டர், புதுச்சேரியில் இருந்து தென்னம்பாக்கம் 11 கிலோமீட்டர். பாண்டிச்சேரியில் இருக்கும் தவளக்குப்பத்தில் இருந்து ஏம்பலம் செல்லும் ரோட்டில் போனோம்னா தென்னம்பாக்கம் 11 கிலோமீட்டர் தான். 20 நிமிடத்தில் போயிடலாம். புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் போகும் சாலையில் போனோம்னா வில்லியநல்லூர்னு ஒரு ஊர் வரும். அங்கே போய் விசாரிச்சுக்கிட்டு தென்னம்பாக்கம் போயிடலாம். புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் போகும் சாலையில் போனோம்னா தென்னம்பாக்கம் 16 கிலோமீட்டர். தவளக்குப்பத்திலிருந்து ஏம்பலம் செல்லும் சாலையில் போனோம்னா 11 கிலோமீட்டர். கடலூரில் இருந்து தென்னம்பாக்கம் 16 கிலோமீட்டர். கடலூர் குறிஞ்சிப்பாடி ரோட்டில் போனோம்னா தென்னம்பாக்கம் போயிடலாம். கோயிலுக்கு செல்லும் வழிகள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.